ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. இங்கே சுரேஷ் இந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்டதெல்லாம் நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த நாள் சுரேஷ்க்கு நன்றி சொல்கிறாங்க, ரொம்பவே தேங்க்ஸ்ன்றாங்க. உடம்பு முடியலன்னதும் எனக்காக உங்களுடைய ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டீங்க, அதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ்ன்றாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. உடம்பு முடியலன்னா உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தா புரிஞ்சிருப்போம் இல்லையா? ஆனால் அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாத இருந்தால் எங்களுக்கு எப்படி தெரியுன்றாங்க. சரி, ஓகேன்றாங்க. அதுக்கப்புறமா மலர் வராங்க. ஹாலுக்கு மதியம் வந்ததும் மலர் ஓகேவா, இப்போ பரவாயில்லையான்றாங்க. அங்கே பரவாயில்லதான்றாங்க. என்னாச்சு, உடம்பு முடியலன்னு தான் கிளாஸ் எடுத்தியா, சொல்லியிருக்கலாம்லன்றாங்க. இல்லைக்கா, எதுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு கஷ்டம் தான், நான் சைலண்டாக இருந்துட்டேன். இங்கே பாரு, உடம்பு முடியலன்னா உடம்பு முடியலன்னு சொல்லி அதை விட்டுட்டு நீயே உன் மனசுல போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்காத, சரியான்றாங்க. உன்னுடைய மனசுலயே இதை வச்சுட்டு இருந்தா எப்படி சொல்லு, 4 பேர்கிட்ட நிறைய விஷயங்களை சொன்னாதானே என்ன ஏதுன்றது தெரியும்ன்றாங்க. சரிங்கக்கான்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் உன்னை பார்த்துக்கிட்டானா? ஆமாக்கா, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுதான் குழந்தையுடைய முகன்றது. சுரேஷ் ரொம்ப நல்லவன்றாங்க. போதுங்கக்கா, ஆரம்பிச்சிட்டிங்களா? என் குழந்தை இப்படி அப்படின்னு சொல்ல போறீங்களா? இங்க பாரு, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே சுரேஷ் ரொம்ப நல்லவன்றாங்க. ஆனா உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. ஆனா போக போக அதை புரிஞ்சுப்ப, எனக்கு தெரியும்ன்றாங்க. எப்படிக்கா, எதுக்கு எடுத்தாலும் அவர் நல்லவர் உத்தமருன்னு சொல்ல வந்துடுறீங்கன்றாங்க. இங்க பாரு, அவன் நல்லவன்றதுனால தான் சொல்றேன், இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போறேன்றாங்க. உண்மையிலேயே சுரேஷ் ரொம்பவே நல்லவன், கூடிய சீக்கிரத்துல நீ புரிஞ்சுப்பான்றாங்க. அதுக்கப்புறமா மதியுடைய மாமனார் வராங்க. என்ன உடம்புக்கு எப்படி இருக்குன்றாங்க. பரவாயில்ல, ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்தா தானே, சும்மா கிளாஸை விட்டா இங்க ஒர்க் பண்ணிட்டு இப்படி டயர்டா தான் அவங்க உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அவங்க மாமியார் கண்டுக்கிறது கூட இல்லச்சு. இது ஒரு பொண்ணு தானே, ஆனா ஏன் இந்த மாதிரி நடந்துக்குதுன்ற மாதிரி தான் மதிக்கு ரொம்ப கோவம் வருது. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.